திருச்சிற்றம்பலம். உண்ணாமுலை உமையாளோடு உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான்மலை திருமாமணி திகழ மன்னார்ந்தன அறிவித்திரள் மழலை முள அதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வலுவா வண்ணம் அருமே. இன்றைய தினம் மிக புண்ணியமான ஒரு தினம். ஆடி சுவாதி. இந்த மண்ணுலகம் கண்டிராத ஒரு மகா பரம குருநாதராக இருக்கக்கூடிய சுந்தரமூர்த்தி நாயனார் இறையடியை கலந்த தினம். இந்த ஆடி சுவாதி அன்று தான் சுவாமி ஈஸ்வரனோட இந்த உலகம் கண்டிராத அதிசயம்னாவே இதுவரைக்கும் அந்த உலகத்தில் ஒரு காரியம் நடந்திருக்கக்கூடாது, இனிமேலும் நடக்க அது வாய்ப்பு இருக்கக்கூடாது. அதைத்தான் அதிசயம்னு நம்ம சொல்லுவோம். அப்படி ஒரு அதிசயம் நிகழ்ந்த ஒரு புண்ணிய தினம். இதை தமிழர்களாகிய நாம் அனைவரும் இந்த உலகத்தில் தமிழ் மண்ணில் பிறந்த இந்த மாதவம் செய்த தென் திசை வாழ்ந்திடன்னு சுவாமி சொன்னாரே. இந்த மாதவம் செய்த தென் திசை இல்லை அவதரித்த பிறந்த ஒவ்வொருத்தரும் எண்ணி எண்ணி மகிழக்கூடிய ஒரு நாள். அந்த வைபவம் இன்னைக்கு நடந்தது. 2000 தந்தங்களை உடைய ஐராவணம் யானையில சுந்தரமூர்த்தி நாயனார் அதன் மீது ஏறி அமர்ந்து கைலையை அடைந்த நாள். அது அவரே சொல்றார். தான் என்னை முன்படைத்தான் அக்தறிந்து தன் பொன்னடிக்கே நானந்த பாடல் அன்றோ நாயினேனை பொருட்படுத்தி ஊனுயிர் வேறு செய்தான் நொடித்தான்மலை உத்தமனேன்னு அந்த தேவாரம். அதில் ரொம்ப ஒரு பெரிய செய்தியை சொல்றார். அந்த கைலாய மலையை அப்படி சுவாமி சுற்றி வரார். உள்ள போயிட்டார். இங்கேருந்து அஞ்சைக்களம், இன்றைய கேரளா மாநிலத்தோட அந்த எல்லை பகுதியில் அமைந்திருக்கிற அஞ்சைக்களத்தில் அந்த 2000 தந்தங்கள் யோசித்து பாருங்க. அந்த யானை எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். அது நின்ன இடத்த இன்னைக்கும் பூஜைக்குரிய ஒரு தலமாக சைவர்கள் யாவும் எண்ணி எண்ணி மகிழக்கூடிய ஒரு புண்ணிய பூமியாக அந்த பூமி இன்றளவும் திகழுது. அங்கே இன்னைக்குன்னா வெகு விமர்சையாக இந்த சுந்தரமூர்த்தி நாயனாரோட வைபவம் நடக்கும். அங்கேருந்து சுவாமி கைலாயத்துக்கு அந்த 2000 எல்லாரும் அந்த விண்ணுலகம் மண்ணுலகம் காணாத இந்த அதிசயத்தை பல்கோடி கண்கள் புண்ணியம் செய்த அந்த திருவிழிகள் எல்லாம் காண கைலாயம் அடைந்த நாள். அதை சுவாமியே சொல்றார், வேற யாரும் கூட சொல்லலை, அவரே சொல்றார். இந்திரன் மால் பிரமன் எழிலார் மிகு தேவரெல்லாம் வந்தெதிர் கொள்ள எண்ணெய். அதாவது யார் யார் வரவேற்கிறாங்கன்னா இந்திரன். ஏன்னா மேலே இருக்கிற இந்திரலோகத்துக்கு சொர்க்கத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய மகபதின்னு சொல்லக்கூடிய அந்த இந்திரன் அவன் முன்னாடி நின்று வருக வருகன்னு அழைக்கிறான். அதை கூட பரவாயில்ல, நம்ம எல்லாரோடைய தலையெழுத்து எழுதுறாரு பிரம்மா, அவர் நின்று வருக வருகங்கிறாரு. அஷ்டலட்சுமி நாயகன், ஒரு லட்சுமியோட கடைக்கண் விழிப்படாதான்னு ஆதிசங்கரர் கேட்குறாரு. அந்த அஷ்டலட்சுமி நாயகராக விளங்கக்கூடிய அந்த பெருமாள் முன்னின்று அழைக்கிறாராம், வருக வருகன்னு. இது எவ்வளோ பெரிய எண்ணி எண்ணி மகிழக்கூடிய, இது யாருக்கும் நடந்ததில்லை. எப்பேற்பட்ட மகான்கள் எல்லாம் அந்த பூமியில் அவதரிக்கிறாங்க, யாரும் சற்றும் குறைவில்லாதவர்கள். ஆனால் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு அமைந்த இந்த ஒரு வைபவம் யாருக்கும் கிடையாது. அதை நம்ம எண்ணி எண்ணி அதை அவரே சொல்றார். இந்திரன் மால் பிரமன் எழிலார்மிகு தேவரெல்லாம், 3 கோடி தேவர்களும் நின்று சுவாமியை வரவேற்கிறாங்களாம் நொடித்தான் மலையாகிய கைலை மலையில். அதை மனக்கண்ணில் ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க, அது எப்படி இருந்திருக்கும். அப்போ இந்திரன் மால் பிரமன் எழிலார்மிகு தேவரெல்லாம் வந்தெதிர் கொள்ள எண்ணெய் மத்த யானை அருள் புரிந்து. ஏன்னா ஏன் சுவாமி அதை சொல்றாரு ஒவ்வொரு பாடல்லையும் மத்த யானைன்னு இந்த ஐராவண யானையை சொல்றாருன்னா, அந்த யானை அந்த ஐராவணம்ங்கிற அந்த யானை மேல சிவபெருமான் போவார், பராசக்தி போவாங்க, கணபதி போகலாம், முருகன் போகலாம். அவங்க மட்டும்தான் அனுமதி உள்ள ஒரு யானை. இந்திரன் வைத்திருக்கிறது ஐராவதம், அது 1000 தந்தம் தான். சுவாமிக்குன்னு உள்ள ஒரு வாகனம் ஐராவணம். இது 2000 தந்தங்கள் உடையது. இது அந்த சிவ குடும்பத்தை தவிர வேற யாருக்கும் அது அனுமதி கிடையாது. ஆனால் சுவாமி அந்த மத்த யானை அருள் புரிந்து, அது அவ்வளோ பெரிய, அது ஒரு அங்கீகாரம். அதைத்தான் சுந்தரமூர்த்தி நாயனார் அந்த திருப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாடல்கள்லையும் சொல்றார், மத்த யானை அருள் புரிந்து அப்படின்னு ஒவ்வொரு வரியிலையும் சொல்றதுக்கு காரணம் அதுதான். இந்த ஐராவணத்தில் வரவுமே அங்கே மந்திர மாமுனிவர் எப்போதும் நம்மளே கேள்விப்பட்டிருப்போம். கைலாய மலையில் சாலோக்கியம், சாமீபியம், சாரூபியம், சாயுஜ்யம்னு இந்த சாரூபியத்தில் இருக்கக்கூடிய சுவாமிக்கு வெகு சமீபத்தில் சுவாமியோட ரூபத்திலேயே இருந்து தபப்பு பண்ணக்கூடிய தவசீலர்கள், அதில் ஒரு மந்திர மாமுனிவர்
திடீர்னு அமைதியாக இருக்கிற கைலாயத்தில் ஒரு கோலாகலமாக ஒரு விழா நடக்குமே. அப்படி பார்க்கிறார், சுற்றும் முற்றும் பார்க்கிறப்ப இந்த 2000 தந்தங்களுடைய ஐராவண யானையின் மேல ஒரு சிறு பாலகன். சுவாமிக்கு அப்ப எத்தனை வயசுங்கிறீங்க? சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு 18 வயசு. மீசை கூட இன்னும் முழுசா அரும்பு மீசை. ரொம்ப சின்ன பையனா இருக்கான், புதுசா இருக்கான். யார் இது? சுவாமியோட யானை மேல வர அப்படின்னு அவருக்கு சந்தேகம் வந்து அவர் யார்கிட்டையும் கேட்க முடியல. சமீபமா சுவாமி தான் இருக்கிறார். சுவாமி கிட்ட கேட்கிறார், மந்திர மாமுனிவர், இவர் நாரண எம்பெருமான், இவர் யார் சுவாமி? உங்க யானை மேல வந்துகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நம்ம நந்தமர் ஊர நின்றான். இதைத்தான் நம்ம எண்ணி மகிழலும். சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமி சொல்றார், நம்ம ஊருக்காரங்கிறார். நம்ம ஊருக்காரை கீழே போயிருந்தா இப்ப வரா அப்படிங்கிறார். இந்த வைபவம் யாருக்கு நடந்திருக்கும்? அப்படி வந்து மந்திர மாமுனிவர், இவர் ஆரண எம்பெருமான், நந்தமர் ஊர நின்றான் நொடித்தான் மலை உத்தமனே. இது அந்த கைலாய காட்சியில, அந்த கைலாயத்திலேயே பாடல் பெற்ற ஒரு அபூர்வ திருப்பதிகம். இதை தமிழராகிய நாம ஒவ்வொரு நாளும் ஓதி மகிழணும். இன்னொன்று, சுந்தரமூர்த்தி நாயனார் நம்ம மாதவம் செய்த அருந்தமிழ் தமிழகத்துக்கு சிவபெருமானால அளிக்கப்பட்ட ஒரு கொடைனா, சுந்தரமூர்த்தி நாயனார் தமிழர்களுக்கு கொடுத்த ஒரு கொடை வந்து திருத்தொண்ட தொகை. இதை அன்னாட நீங்க பாடணும். ஏன் அவருக்கு இவ்வளவு சிறப்புனா, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அப்பர் எழுதினது தான் தேவாரம், ஞானசம்பந்தர் எழுதினது திருக்கடைக்காப்பு, சுந்தரமூர்த்தி நாயனார் அருளியது திருப்பாட்டு. அந்த திருப்பாட்டிலேயே மிக அற்புதமான செய்திகளை உள்ளடக்கிய, நம் தமிழர்களுடைய மாண்பு, வரலாறு எல்லாரும் உள்ளடக்கிய ஒரு திருத்தொண்ட தொகையை அவர் தான் அருளினார். அவர் மட்டும் இல்லைன்னா நம்மளுடைய இந்த 63 நாயன்மார்களை பற்றி தெரியாமலே போயிருந்திருக்கும் இந்த உலகத்துக்கு. அப்பேற்பட்ட இந்த சிவபெருமான் தமிழகத்துக்கு கொடுத்த கொடை சுந்தரமூர்த்தி நாயனார்னா, சுந்தரமூர்த்தி நாயனார் தமிழுக்கு கொடுத்த, தமிழர்களாகிய நமக்கு கொடுத்த அவருடைய பேர பிள்ளையே தான் நாம வேற யாரும் கிடையாது. அவரு நம்மளுக்கு பாட்டன் தான். அவரு நம்மளுக்கு கொடுத்த ஒரு கொடை தான் திருத்தொண்ட தொகை. இதை அன்னாடம் ஓதி உணரணும். அது அப்பேற்பட்ட செய்திகள். நீங்க குருநாதர்களை தேடி அலையிறீங்களே, எங்கேயும் அலைய வேணாம். ஒவ்வொரு சிவாலயத்திலையும் 63 நாயன்மார்கள் நம்மளை ரட்சிக்க காத்திருக்கிறாங்க. அதை பட்டியல் போட்டு நமக்கு பகிர்ந்தவர் தான் சுந்தரமூர்த்தி நாயனார். அந்த திருத்தொண்ட தொகையிலேருந்து வந்தது தான் திருத்தொண்டர் அந்தாதி. இந்த திருத்தொண்டர் அந்தாதியிலேருந்து அருளியது தான் பெரிய புராணம். அப்போ நம்மளுக்கு இன்னைக்கு பெரிய புராணம்னு ஒரு பெரிய பொக்கிஷம் தெய்வ சேக்கிலாரால் கிடைக்கப்பட்டதற்கு ஆதார நூலாக இருக்கக்கூடிய திருத்தொண்ட தொகையை கொடுத்தார். அதுதான் அவர் செய்த சிறப்பு. 2000 தந்தங்கள் உடைய யானையை சுவாமி அருளினார். அவருக்கு மற்ற யானை அருள் புரிந்துன்னு அருள் புரிந்தார்னா ஒரே காரணம், திருத்தொண்ட தொகையை சுந்தரமூர்த்தி நாயனார் நமக்கு கொடுத்ததுக்காக, அடியார் புகழை பாடியதற்காக. தொண்டர்தம் பெருமை சொல்லதும் பெரிதேங்கிற அப்படி சுவாமி அந்த ஒரு சிறப்பை உலக மக்கள் உணரணுங்கிறதுக்காக திருத்தொண்டர்களை பற்றி பாடி அருளிய சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு மற்ற யாழை அறிவிப்பு புரிந்தார்னா நமக்கு எவ்வளவு செய்வார். ஆகவே இந்த புண்ணிய தினத்துல இந்த காட்சிகளை எல்லாம், இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் மனதார சிந்தித்து அந்த சிந்தை மகிழ்வது இதுல தான், வேற எதுலையுமே. நீங்க உலகாயுத விஷயம் பூரா உடலுக்கு ஒரு மனசுக்கும் உடலுக்கும் ஒரு மகிழ்ச்சியை தருமே ஒழிய அதுவும் தற்காலிகமானது. ஆனால் சித்தத்திற்கு நமக்கு மகிழ்வை தரக்கூடிய இந்த நிகழ்ச்சிகளை இதையெல்லாம் நாம் நினைத்து பார்க்கிறோம். ஏன்னா பெரிய புராணத்துக்கு 63 நாயன்மார்களுடைய கதையை அருள் இருக்கிறார் தெய்வ சேக்கிலார். அதுல யாரு கதாநாயகன்னா சுந்தரமூர்த்தி நாயனார் தான். சுந்தரமூர்த்தி நாயனார்லேருந்து தான் அந்த கதையை ஆரம்பிக்கிறது. பாட்டு பாதி, அதாவது புராணம் பாதி, பிள்ளை பாதின்னு பெரும்பகுதியை ஆக்கிரமித்தவர் திருஞான சம்பந்தராக இருந்தாலுமே கூட அதற்கு கதாநாயகன் திருமலை சருக்கம்னு சுந்தரமூர்த்தி நாயனார்கிட்ட இருந்து தான் வந்தது. சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு கிடைத்த ஒரு பெருமை யாருக்குமே கிடையாது. அது அவர் வேற யாரும் இல்லை, சுவாமியோட பிம்பம்னு சொன்னாலும் சாமியோட ஒரு பகுதியாகவே தான் நாம் எல்லாம் கருத வேண்டும். அப்படி சுந்தரமூர்த்தி நாயனார் திருக்கையிலாயத்தில் 108 யுகங்களாக இருந்தார். ஒரு தடவை சுவாமிக்கு கங்கையை ஆவாகனம் பண்ணி கொண்ட சுவாமிக்கும் அம்பாளுக்கும் ஊடல் நிகழ்ந்த பொழுது கூட சமாதான தூது போனவர் சுந்தரமூர்த்தி நாயனார். 108 யுகங்களை
திருக்கைலாயத்துல சுவாமிக்கு அந்த விபூதி பொற்கிண்ணம், அந்த பொற்கிண்ணத்துல விபூதி இருக்கும். அன்னாடம் முக்கோடி தேவர்களும் மாலயன் எல்லாரும் போன்ற அதிதேவதைகள் எல்லாரும் போய் விபூதி வாங்கிக்குவாங்க. சுவாமி அன்னாடம் மிருக முத்திரையில அத்தனை பேருக்கும் விபூதி வழங்குவார். அந்த பொற்கிண்ணத்தை தாங்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர் சுந்தரமூர்த்தி நாயனார். இன்றளவும் அந்த பாக்கியத்துல அந்த புண்ணியத்தை அனுபவித்து கொண்டிருப்பவர் அவர். அவர் அப்படி 108 யுகமா இருந்து ஒரு சின்ன நாம் செய்த தவம், அவர் செய்த ஒரு சிறிய தவறு, அது தவறுன்னு கூட சொல்ல முடியாது, அந்த ஒரு காரணத்தினால சுவாமி நமக்காக மண்ணுலகத்தின் மாபெரும் மாதவம் செய்த தென்திசை வாழ்ந்திட அர்ச்சனை பாட்டே ஆகுக என்று சுவாமி நமக்காக இங்கே அனுப்பிச்சுட்டார். இதில் ஒரு பெரிய விஷயம், இன்னைக்கு பிரதோஷம் கொண்டாடுறோம், நந்தியன் தேவரை நினைச்சுக்கிறோம். இந்த பிரதோஷத்தோட மிகுந்த சம்பந்தம் உடையவர் சுந்தரமூர்த்தி நாயனார். இந்த ஆழகால விஷம் வாசுகி பாம்புலேருந்து விஸ்வரூபம் எடுத்து வரப்ப நாராயணர்லேருந்து பிரம்மாவிலேருந்து சதாசிவன் மகேஸ்வரன் ருத்ரன் எல்லாரும் திசைக்கு ஒரு புறமா ஓடினாலும் சுவாமி சுந்தரமூர்த்தி நாயனாரை அனுப்பிச்சு வச்சுதான் அந்த ஆழகால சுந்தரத்தை ஒரு நாவல் பழம் அளவிற்கு அதை உருட்டி திரட்டி கொண்டு வந்து கொடுத்தார். அதனால அவருக்கு பேரே ஆளாள சுந்தரர். அப்ப யோசித்து பாருங்க, இந்த உலகத்துல நமக்கு மாயைங்கிற இந்த அசுத்த மாயையில நமக்கு நான் எனதுங்கிற அகங்காரம்ங்கிற விஷத்தை நீக்க வல்லவராக சுந்தரமூர்த்தி நாயனார் இருக்கிறார். அப்பேற்பட்ட பரம குருவோட இந்த குரு பூஜை தினத்தன்று அவருடைய அபிஷேக ஆராதனைகள்ல உலகத்துல எங்க நடந்தாலும் அடியார்கள் எல்லாம் அதுல பங்கு பெற்று அந்த பரம குருநாதரோட பேரருள் கிருபைக்கு பாத்திரராகும்படி பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம்.